வணக்கம். கடைசியாக நம்ம நாலடியார் முதுமொழி காஞ்சி வீடியோ பார்த்தோம். அதுக்கப்புறமா ஒரு பெரிய கேப் ஆயிடுச்சு. எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூனிட் 8 இருந்த சிலபஸை இப்போ யூனிட் 6ன்னு மாற்றிருக்காங்க. ஸோ அந்த யூனிட் 6 விஸ்டமில் இருக்க புக்கை கொஞ்சம் அப்டேட் பண்ணியிருக்கோம். புது சிலபஸ்க்கு ஏற்ற மாதிரி அப்டேட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த அப்டேட் என்ன அப்படிங்கிறத நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அதுக்காக தான் அந்த வீடியோ. ஸோ யூனிட் 6ஓட புக்குக்கான வீடியோ தான் இது. ஸோ பார்க்கலாம். இப்போ புக்கு எப்படி ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்னா, 2020 to 2025 கேட்ட கேள்விகளை மொத்தமாக பிரிச்சாச்சு. ஸோ இது ஏற்கனவே நம்மளோட பிவைக்யூ புக் எல்லாமே பார்த்துருப்பீங்க. ஸோ அதில் கேட்ட இண்டெக்ஸுக்கு முன்னாடியே அதை இங்கே வச்சாச்சு. என்னென்ன டாப்பிக்கில் எவ்வளோ கேள்வி கேட்டிருக்காங்க. அரிக்கைமேடு அப்படின்னா 15 கேள்வி, ஆதிச்சநல்லூர்னா 7 கேள்வி, இந்த மாதிரி ஒவ்வொரு டாப்பிக்கும் எவ்வளோ கேள்வி கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத இண்டெக்ஸுக்கு முன்னாடியே புக்கில் வச்சாச்சு. ஸோ வாவேஸ் ஐயர் இருக்காருன்னா அவருக்கு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. இது எல்லாமே வச்சாச்சு. இதுல இன்னைக்கு நான் பேச போறது என்ன, இதெல்லாம் தமிழ்மணி சார் ஏற்கனவே பேசியிருப்பாரு. ஸோ அடுத்தடுத்தும் பேசுவாரு. நான் இன்னைக்கு பேச போற டாபிக் என்ன அப்படின்னா, சங்ககாலம் முதல் இக்காலம் வரைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல, அதுல எவ்வளவு கேள்விகள் வந்திருக்கு. 124 கேள்வி சங்க காலத்துல கேட்டிருக்காங்க. சங்ககாலம் தவிர தமிழ் இலக்கிய வரலாறுல 228 கேள்வி, திருக்குறள்ல 242 கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் எங்கிருந்து வந்திருக்கு அப்படிங்கிறத ஒரு சின்ன அனலைஸ் பண்ணி எடுத்தாச்சு. அதெல்லாம் புக்ல அப்டேட் பண்ணியிருக்கோம். ஸோ பார்க்கலாம். என்னோட புக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ இதான் இண்டெக்ஸ். தமிழ் சமுதாய வரலாறு, அடுத்து தமிழ் சமுதாய வரலாற்றை பற்றி அறிய உதவும் தொல்லியல் சான்றுகள். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தொல்லியல்ல 2025 வரைக்கும் நடந்த கரண்ட் அஃபேர்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அதையுமே உள்ள அப்டேட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இந்த சங்ககாலம் முதல் இக்காலம் வரைக்கும் ஒரு 130 பக்கத்துக்கிட்ட இருக்கும். இதை ஃபுல்லா மனப்பாடம் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பா யூனிட் 6ல கேட்குற தமிழ் கேள்வியை தாராளமாக ஆன்சர் பண்ணலாம். இது போக பொது தமிழ்ல ஒரு 15 கேள்வி இலக்கியம் கொடுத்துருக்காங்க. அதுக்கான கண்டென்ட் இதுல வெயிட்டா கொடுத்துருக்கேன். ஸோ என்னன்னா, சங்கம்னா என்னன்னு சொல்றாங்க. ப்ரீவியஸ் கொஸ்டின் அனலைஸ் பண்ணி மெட்டீரியல் எடுத்திருக்கேன். 8 தொகை 10 பாட்டு. உங்களோட பொது தமிழ் இப்ப பிரிச்சு புதுசா கொடுத்த சிலபஸ்ல 17 மேல் கணக்கே இல்லை, 8 தொகை இல்லை, 10 பாட்டு படிக்காம போக முடியாது. கண்டிப்பா யூனிட் 6ல கேள்வி கேட்பாங்க, கேட்டிருக்காங்க. சங்கம் மருவிய கால இலக்கியம்னா 17 கீழ்கணக்கு வரும். காப்பியங்கள், சமய இலக்கியங்கள். ஸோ இதுல சைவமும் தமிழும் இந்த மாதிரி டாபிக் வைஸா பிரிச்சு கொடுத்துருக்கோம். மொத்தமா ஒரு 130 பக்கம் இருக்கும். இதுல என்ன சிறப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சில கேள்விகள் நமக்கு எங்கிருந்து வந்துச்சே தெரியல அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இப்போ ஆண்டாளை பத்தி படிச்சிருக்கோம் அப்படின்னா, ஆண்டாளை பத்தி நிறைய படிச்சிருப்போம். சூடி கொடுத்த சுடகுடி, பெரியாழ்வாரோட வளர்ப்பு மகள், இந்த மாதிரி நிறைய படிச்சிருப்போம். கோதை நாயகி, நாச்சியார் திருமொழி எல்லாம் படிச்சிருப்போம். ஆனா ப்ரீவியஸா கேட்ட ஒரு கேள்வி, ஆண்டாள் பாடிய பாசுர தொகை என்ன சொல்லியிருக்காங்கன்னா பள்ளமடை, மற்ற ஆழ்வார்கள் பாடினதெல்லாம் மேட்டுமடைன்னு சொல்லியிருக்காங்க. இது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, நம்ம டிகிரி ஸ்டாண்டர்ட் புக்ல, அதாவது காலேஜ்ல பிஏ ஹிஸ்டரி இந்த மாதிரி படிக்கிறவங்க ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் புக்கை வாங்கி பார்த்தோம்னா, அதுல நம்ம எங்கிருந்துலாம் இது வருதுன்னு ஒரு டவுட்டா இருக்கிற கேள்விகள் எல்லாமே அந்த காலேஜ் புக்ல இருக்கு. ஸோ அந்த கண்டென்ட்லாம் இங்க எடுத்து உங்களுக்கு அப்டேட் பண்ணி கொடுத்துருக்கேன். அதனால படிச்சுக்கோங்க. சிற்றிலக்கியங்களா, ஸோ அதுவுமே அந்த காலேஜ் புக்கில் இருக்கிறது. நமக்கு ஒரு கேள்வி எங்கிருந்து தெரில, எங்கிருந்து வந்துச்சுன்னு தெரில அப்படிங்கிறதுலாம் இந்த காலேஜ் டிகிரி ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்கு. அதையும் அப்டேட் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ அதை கேள்வி எப்படி கேட்டிருக்காங்க, இந்த புக்கு எப்படி இருக்குங்கிறத நான் இலக்கியத்தை மட்டும் சொல்றேன். ஸோ புக்கு ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி இப்போ எல்லாத்துக்குமே ஒரு டேபிள் போட்டு கொடுத்துட்டேன். தியரியா படிக்கிறதுக்கு ஃபர்ஸ்டே ஒரு டேபிளா பார்த்து மனப்பாடம் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் உள்ள படிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். இப்ப சங்கம்னு கொடுக்குறோம் அப்படின்னா, சங்கத்தை பத்தி ஒரு டேபிள் இருக்கு. இதுல என்ன கேள்வி கேட்டிருக்காங்க, இதை நான் ப்ரீவியஸ் கொஸ்டின் கீழே டிஸ்கஸ் பண்றேன். என்னென்ன கேள்வி கேட்டிருக்காங்கிறதையும் நான் சொல்றேன். இதுல பாருங்களேன், சங்கம், முதல் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம் சொல்லி 3 சங்கம் இருக்கு. இதுல என்ன கேள்வி கேட்கறாங்க அப்படின்னா, யூனிட் 6ல இதுக்கு முன்னாடி கேட்டிருக்காங்க. கபாடபுரத்துல எந்த அரசர்கள் ஆதரிச்சாங்கன்னு, வெண்டேர் செழியன் முதல் முடத்திருமாறன் வரையும் கொடுத்துருக்காங்களா. அப்ப என்ன கேள்வி கேட்டிருக்காங்க, கபாடபுரம் கடல்கோளால் மூழ்கும் போது யார் ஆட்சி செஞ்சான்னு கேட்டிருக்காங்க. அப்ப இது முடியும் போது ஆட்சி செஞ்சது யார் அப்படின்னா முடத்திருமாறன். இது ஒரு கேள்வி. அதே மாதிரி 2 சங்கத்திலையும், இடைச்சங்கத்திலையும் கடை சங்கத்திலையும் இருந்த அரசர் யாரு, ஆதரித்த அரசர் யாருன்னு கேட்டிருக்காங்க. அதுவும் முடத்திருமாறன். இங்க முடிஞ்சிருக்காரு, இங்க ஆரம்பிச்சிருக்காரு. இந்த மாதிரி கேள்விகள்லாம் வருது. இதுக்கு ஒரு டேபிள் போட்டே கொடுத்துட்டேன். இதை நீங்க பாத்தீங்கன்னாலே கிளியரா புரிஞ்சிடும். இது போக கிபி 470 மதுரையில வஜ்ரநந்திங்கிறவர் என்ன பண்ணிருப்பாரு, திராவிட சங்கத்தை ஏற்படுத்திருப்பாரு. இதுவும் கேள்வியா கேட்டிருக்காங்க. அந்த சங்கத்துக்கு வேற என்ன பேர் இருக்குன்னா திரமிழ சங்கம், அதுக்கப்புறம் தக்கான திராவிட சங்கம்னு இருக்கு. இதுவும் கேள்வியா கேட்டிருக்காங்க. மதுரையில் தக்கான சங்கத்தை நிறுவியவர் யார், வஜ்ரநந்தி, கேள்வி வந்திருக்கு. அடுத்து பாருங்க, மூவேந்தர்கள் பத்தியா. அப்ப சேரன், சோழன், பாண்டியன், அவங்களுக்கு என்னென்ன பேர்லாம் சொல்லுவாங்க அதை கொடுத்துருக்கோம். அவங்களோட மாலை என்ன, இதுவும் கேள்வி வந்திருக்கு. பனம்பூ, அத்திப்பூ, வேப்பம்பூ, இதெல்லாமே கேள்வியா வந்திருக்கு. அவங்களோட துறைமுகம் என்ன, தலைநகர் என்ன. புக்கு எப்படி இருக்குங்கிறதுக்காக ஒரு சாம்பிளா தான் அதை கொடுத்துருக்கோம். நிறைய இதுல இப்போ நான் புறநானூறுன்னு இருக்கும், புறநானூறு ஒரு டேபிள்லேயே முடிச்சிருப்பேன்.
ஆனா புக்கை நீங்க பாத்தீங்கன்னா புறநானூரோட மேற்கோள் இதுக்கு முன்னாடி கேள்வி கேட்டது அது எங்கெங்க இருந்து அப்படின்னா 6ல இருந்து 12 வரைக்கும் புது புக்கு, பழைய புக்கு, சிறப்பு தமிழ், இது போக எத்திக்ஸ் புக்ல இருந்தும் பிளஸ் ஒரு சில இலக்கிய வரலாறு புக்ல இருந்தும் எடுத்திருப்போம். இதுல சங்க இலக்கியம் 8 தொகை 10 பாட்டுன்னு பிரிச்சிருக்குமா? ஸோ 8 தொகைக்கு ஒரே ஒரு டேபிள். இந்த டேபிளை பார்த்தீங்கன்னாலே மொத்தமா புரிஞ்சிடும். என்ன நற்றிணைன்னு இருக்கு, இது அப்படியே ஒரு பேராவா மனப்பாடம் பண்றதுக்கு முன்னாடி நற்றிணை அது என்ன பாவகை. ஸோ நற்றிணை எல்லாமே இதுல நற்றிணை பாவகைன்னு ஒரு கேள்வி கேட்கறாங்கன்னா 8 தொகையில மொத்தம் 8 நூல் இருக்கு. இந்த 8 நூல்ல பாவகைன்னு ஒரு கேள்வி கேட்கறாங்க அப்படின்னா 2 மட்டும்தான் பாவகையால் பெயர் பெற்ற நூல்னு ஒரு கேள்வி வரும் கேட்டிருக்காங்க. மற்ற எல்லாமே ஆசிரியப்பா தான். நீங்க தியரியா படிக்கிறத தாண்டி இந்த டேபிளை பாத்தீங்கன்னா ஈஸியா புரிஞ்சிடும். இங்க பாருங்க, நற்றிணை ஆசிரியப்பா, குறுந்தொகை ஆசிரியப்பா, ஐங்குறுநூறு ஆசிரியப்பா, 10 ஆசிரியப்பா, பரிபாடலும் கலித்தொகை மட்டும் பரி பாட்டு களிப்பாட்டு. ஸோ அந்த பேர்லயே வந்திருக்கா பாவகையால் பெயர் பெற்ற நூல் எதுன்னு கேட்டா இந்த 2 சொல்லணும். மற்றது எல்லாமே ஆசிரியப்பா தான். ஸோ இது தெரிஞ்சுக்கிட்டா இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், குறுந்தொகையோட பா என்னன்னு கேட்டா ஈஸியா சொல்லிடலாம். பரிபாடலும் கலித்தொகை மட்டும்தான் பாவகையால பெயர் பெற்றது, மற்ற மீத இருக்கிற 6மே ஆசிரியப்பா தான் ஈஸியா சொல்லிடலாம். அதுக்கு இந்த டேபிளை பார்த்தாலே போதும். அதே மாதிரி இது அகநூலா புறநூலா இதுல அதிகமா கேட்பாங்க. அடி வரையறை, நற்றிணை எத்தனை அடிகளை கொண்டது, குறுந்தொகை எத்தனை அடிகளை கொண்டதுன்னு கேட்கிறாங்க. தொகுத்தவர் யாரு, தொகுப்பித்தவர் யாரு, கடவுள் வாழ்த்து, தெய்வம். ஸோ நற்றிணையோட கடவுள் யாரு அப்படின்னு பார்த்தா நதின்னு ஞாபகத்துக்கு சொல்லியிருப்பேன் முன்னாடி வீடியோலயே. நதினா நற்றிணைக்கு திருமால். அடுத்து குரு முருன்னு ஞாபகத்துக்கு சொல்லியிருப்பேன், குறுந்தொகைக்கு முருகன். மற்ற எல்லாமே கடவுள்னு ஒருத்தர் இருந்தார்னா சிவன் தான். இதான் சொல்லியிருப்பேன். இதை கொஞ்சம் மெட்டீரியல்ல டெப்தாவும் கொடுத்திருப்பேன். புறநானூறுன்னு எடுத்துட்டா புறநானூறுல என்னென்ன பாடல்கள்லாம் கேள்வி கேட்டிருக்காங்க யூனிட் 6ல பொது தமிழ்ல அது எல்லாமே டெப்தா இருக்கும். ஸோ இது ஏன் ஆசிரியர் பேர்னு இல்லாம தொகுத்தவர் தொகுப்பித்தவர்னு இருக்குங்கிறத நான் முன்னாடி வீடியோல சொல்லியிருப்பேன். இது தொகை நூல், தொகை நூலுக்கு ஒரு ஆள் எழுதுனது கிடையாது, ஏற்கனவே பாடியிருப்பாங்க. அதை தொகுத்து வச்சனால தொகுத்தவர், அதை வித்தவர், தொகுப்பித்தவர் அப்படின்னு சொல்லியிருப்பேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. 8 தொகை இந்த டேபிளுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா இதுல 18 மொத்தம் 18 10 சேர மன்னர்களை பத்தி பாடியிருப்பாங்க சொல்லுவாங்க. முதல் 10 கடைசி 10 கிடைக்காது, மீதி இருக்கிற 8 கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஸோ அது யாரு, முதல் 10 யாரை பத்தி பாடுது, யாரு புலவர், அப்படி பாடினால என்ன பரிசு கிடைச்சதுங்கிறதெல்லாம் கேள்வியா கேட்கறாங்க. இதுல 2ஆம் 10 உங்களோட ஸ்கூல் புக்ல இருக்கனால இது மிக முக்கியம். இதுவும் நீங்க ஒரு டேபிள் பார்த்தாலே புரிஞ்சுக்கலாம். அடுத்து ஸோ அந்த நற்றிணை குறுந்தொகை இதெல்லாம் பார்க்கும்போது அன்பின் 5 திணைகள்லாம் உள்ள பேசியிருப்பாங்க. அதை சொல்லும் போது திணையை பத்தி அங்க குறிப்பிட்டு சொல்லியிருப்போம். ஸோ புறத்திணைகள் மொத்தம் எத்தனை 12ன்னு வந்திருக்கும். அதோட டேபிள் காலம் இங்க கொடுத்துருப்பேன். இந்த 12ல இந்த துறைகள் ஒன்று மென்ஷன் பண்ணியிருக்கேன். என்னன்னா ஒவ்வொரு திணையும் எத்தனை துறைகளை கொண்டன்னு ஒரு கேள்வி கேட்கலாம், யூனிட் 6ல கேட்கலாம். அதுக்காக அதையும் இங்க தொகுத்து கொடுத்துருக்கேன். மொத்தம் 7க்கு மட்டும்தான் துறைகள் சொல்லியிருப்பாங்க. தொல்காப்பியரோட கருத்துப்படி அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா புறத்திணைகள் மொத்தம் 12 கிடையாது, 7 தான் சொல்லியிருப்பாரு. அந்த 7க்கு துறைகள் வகுத்து வச்சிருக்காங்க, அதை கொடுத்துருக்கேன். ஸோ அது கடையெழு வள்ளல்களை பத்தியும் இருக்கும். அடுத்து இது ரொம்ப முக்கியமானது, 5 திணைகள். அன்பின் 5 திணைகள்னா அது என்ன, நிலம், உரிப்பொருள் கண்டிப்பா கேள்வி கேட்பாங்க, ஆசிரியர், பெரும்பொழுது, சிறுபொழுது, இதெல்லாமே கண்டிப்பா கேள்வி வரும். எல்லாத்தையும் தெளிவா கொடுத்துருக்கேன். இதுல கார்காலம்னா எந்த மாசம், குளிர்காலம்னா எந்த மாசம், இதெல்லாமே வரும். முன்னாடி பார்த்தது கருப்பொருள் உரிப்பொருள் ரெண்டுமே வரும். இது கருப்பொருள் ஃபுல்லா இதை கேள்வி கேட்பாங்க. 10 பாட்டு, 10 பாட்டுக்கும் அதே மாதிரி ஒரு டேபிள் தான். நீங்க ஃபுல்லா போய் முன்னாடி திருமுருகாற்றுப்படைனா என்னன்னு ஒரு 10 பாயிண்ட் படிக்கிறதுக்கு முன்னாடி டேபிளை பார்த்தே ஒரு 4 விஷயத்த மைண்ட்ல வச்சுக்கணும். திருமுருகாற்றுப்படையா, ஆசிரியர் நக்கீரர், பாட்டுடைய தலைவன் யாரு, முருகன். அதுக்கப்புறம் வேறு பேர் ஏதாவது இருக்கான்னா இருக்கு, புலவராற்றுப்படைன்னு இருக்கு, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதுல வந்து முக்கியமானது ஒண்ணு இங்க கொடுத்துருப்பேன். இதுலயே அகமா புறமான ஒரு கொஸ்டின் மார்க் போட்டிருப்பேன். இது கேள்வியா கேட்டிருக்காங்க. என்ன கேள்விங்கிறத டிஸ்கஷன்ல பார்ப்போம். குறிஞ்சி பாட்டு இன்னொன்னு இதுல பாருங்க, இந்த டேபிள்லயே நான் அந்த அதோட பாட்டு எத்தனைங்கிறதையும் கொடுத்துருக்கேன். ஏன்னா யூனிட் 6லயே ரீசெண்டா நடந்த எக்ஸாம்ல இதை பொறுத்துகளை கொடுத்து கேட்டிருக்காங்க. குறிஞ்சி பாட்டு எத்தனை அடிகளை கொண்டது, பட்டினப்பாறை எத்தனை அடிகள் சொல்லி இந்த மாதிரி இந்த பக்கம் நூலு அந்த பக்கம் வரிகளை கொடுத்துருக்காங்க. அதனால இங்கேயே மென்ஷன் பண்ணியிருக்கேன். டேபிளை பார்த்தாலே ஓரளவுக்கு அதை பத்தின விஷயங்கள் எல்லாமே மைண்ட்ல வச்சுக்கிற மாதிரி இருக்கும். அடுத்து சங்கமருவி காலம் 17 கீழ்கணக்குல 18 நூல் இருக்கும். இதை பத்தியும் ஃபுல்லா கொடுத்துருப்போம். நாலடியாரும் முதுமொழி காஞ்சி ஏற்கனவே வீடியோ போட்டிருப்போம். அதோட கண்டென்ட் நம்ம ஆப்ல இருக்கும். நாலடியாருக்கு எவ்வளவு பெரிய கண்டென்ட் இருக்கோ அது அனைத்துமே இந்த புக்ல இருக்கும். அது மாதிரிதான் எல்லாத்துக்குமே இருக்கும். ஸோ இதுல ஒன்னே ஒண்ணு மட்டும்தான் புறநூல், களவழி 40 மட்டும்தான் புறநூல், மற்ற எல்லாமே அகநூல் சொல்லியிருக்கோம். அடுத்து காப்பியங்கள், ஐம்பெருங்காப்பியம், ஐஞ்சிருங்காப்பியம். ஐம்பெருங்காப்பியம் என்ன, சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவ சிந்தாமணி. ஸோ இதுலயும் ஒரு டேபிள் கொடுத்துருக்கேன். இதை பார்த்தாலே ஒரு சில விஷயங்கள்லாம் புரிஞ்சுக்கிற மாதிரி.
குண்டலகேசியோட வேறு பேர் பத்தரைன்னு கொடுத்துருக்கேன். இதுவும் கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ பத்தரைங்கிற ஒரு கேரக்டரை பத்தி சொல்றதான் குண்டலகேசி. அதனால வேறு பெயர் அல்லது இயற்பெயர் என்னன்னு கேட்டா பத்தரை. அது என்ன சமயம் சார்ந்தது, சமணமா பௌத்தமா அப்படிங்கிறது ஐம்பெருங்காப்பியத்துல பார்க்கணும். ஐம்பெருங்காப்பியத்தை பொறுத்த வரைக்கும் அனைத்துமே சமண காப்பியம். ஸோ இதுக்கு நூலாசிரியர் தெரிஞ்சா போதும். இந்த யசோதர காவியம் நீலகேசியும் உங்களோட ஸ்கூல் புக்ல இருக்கு. சூளாமணி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா சிறப்பு தமிழ் இருக்கு. இது யூனிட் 6ல கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ இது என்ன கேள்விங்கிறதையும் கீழே சொல்றேன் நான். இது எல்லாமே புக்ல ஆட் பண்ணியிருப்பேன். யூனிட் 6 புக்ல எல்லாத்தையுமே தெளிவா ஆட் பண்ணியாச்சு. ஸோ 130 பக்கம் தான் இருக்கும். கண்டிப்பா அதை படிச்சுக்கோங்க. சமய இலக்கியங்கள்ல சைவம், வைணவம், இஸ்லாம், கிறித்தவம் இது எல்லாத்தோடையும் தமிழுக்கு என்ன தொடர்புங்கிறத ஃபுல்லா கொடுத்துருப்பேன். சைவம்னா உங்களுக்கு தெளிவா தெரியும், 12 திருமுறைகளை பத்தி பேசுறது. அப்ப திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர் இது எல்லாமே 2022 குரூப் 4ல கேட்ட கேள்வியில பாத்தீங்கன்னா 9ஆம் பாடல யாரோ ஒரு பேரை சொல்லிட்டு 10வது பாடல ஏதாவது சொல்லி 11வது பாடல்ல தன் பெயரை சொல்லி முடிச்சிருப்பாருன்னு ஒரு லைன் வந்திருக்கும். 3 லைனுக்கு இருந்திருக்கும். திருஞான சம்பந்தரை பத்தி நிறைய தெரியும், ஆனா இந்த 3 லைன் எங்க இருந்துச்சுன்னே இல்லைங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுவும் டிகிரி புக்ல தான் இருக்கு, காலேஜ் புக்ல இருக்கு. ஸோ அது எல்லாத்தையுமே ஆட் பண்ணியிருக்கேன். திருநாவுக்கரசர், ஸோ இவருக்கு சிறப்பு பெயர்னு என்ன கொடுத்துருக்கோம், தருமசேனர்னு கொடுத்துருக்காங்க. இதுவும் ஒரு கேள்வியா கேட்டிருக்காங்க. திருநாவுக்கரசர் சமண சமயத்தில் இருக்கும்போது அவருக்கு என்ன பேர் கொடுத்தாங்க அப்படின்னா தர்மசேனர். இது கேள்வி கேட்டிருக்காங்க. இதுவும் அந்த டிகிரி புக்ல இருக்கு. ஸோ எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. இதை பார்த்தீங்கனாலே திருமுறை, அந்த நூலு, யார் ஆசிரியர், சிறப்பு பெயர் ஏதாவது இருக்கா இது தெரியும். இது போக உள்ள நீங்க புக்ல டெப்தாவும் கொடுத்துருப்போம். இந்த 11ஆம் திருமுறைக்கு என்ன கேள்வி கேட்டிருக்காங்க அப்படின்னா பிரபந்த மாலை. மொத்தம் 12 திருமுறை இருக்கு. இந்த 12ல பிரபந்த மாலை என்று அழைக்கப்படுவது எது அப்படின்னா 11ஆம் திருமுறை. இதுவும் அந்த புக்ல தான் இருக்கு. ஸோ இந்த 11ஆம் திருமுறை முக்கியமான ஆள் யாருன்னா காரைக்கால் அம்மையார். ஸோ இவங்களோட இயற்பெயர் என்ன, புனிதவதியார். இவங்களே எத்திக்ஸ் புக்ல கொடுத்துருக்காங்க. மாங்கனி திருவிழாலாம் நடக்கும் இவங்களை பேஸ் பண்ணி. ஸோ அந்த கதையும் புக்ல இருக்கு. 12ஆம் திருமுறையான பெரிய புராணம், சேக்கிலார் எழுதின பெரிய புராணம். ஸோ இது 12ஆம் திருமுறை. இதுல 13 சருக்கங்களை கொண்டதுன்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. அதுவும் சிறப்பு தமிழ் இருக்கு, டிகிரி புக்லயும் இருக்கு. அடுத்து வைணவம், இது மிக முக்கியம். போன மாசம் நடந்த ஒரு எக்ஸாம்ல கூட ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு ஸ்கூல் புக்ல குறிப்பிட்ட ஆட்கள் மட்டும்தான் இருக்கும். நான் ஃபுல்லாவே என்ன கொடுத்துருக்கேன், பொய்கை ஆழ்வாரா, இவருக்கு வேறு பேர் எதாவது இருக்கா, பிறந்த இடம், இந்த திருமாலின் அம்சம், திருமாலை வேண்டவங்க எல்லாத்தையும் வைணவர்கள் சொல்றோம். ஸோ அங்க வந்து சைவத்தை வந்து சிவன் சொல்லிடுவோம். இப்ப திருமாலோட என்ன அம்சத்துல ஒருத்தவங்க பிறந்தாங்கிற மாதிரி ஒரு லைனை கொடுத்துருக்காங்க. அதை இப்போ போன மாசம் நடந்த ஒரு எக்ஸாம்ல பொருத்துக்களை கொடுத்து கேட்டிருக்காங்க. ஸோ பொய்கை ஆழ்வாரா, அவர் திருமாலோட என்ன அம்சம், சங்கின் அம்சம், அந்த மாதிரி வந்திருக்கு. ஸோ அதனால இந்த அம்சங்கள் அனைத்துமே ரொம்ப முக்கியம், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது மாதிரிதான் தெளிவா இருக்கும். போன வருஷம் நடந்த குரூப் 4ல கூட நம்மாழ்வாரோட நூல்கள்லாம் கேட்டிருந்தாங்க. ஸோ எல்லாத்தையுமே இந்த பக்கம் நூல்கள் எல்லாமே தெளிவா கொடுத்துருப்போம். அடுத்து மிக முக்கியமானது என்ன அப்படின்னா யூனிட் 6 பொறுத்த வரைக்கும் சாகித்ய அகாடமியிலிருந்து கண்டிப்பா ஒரு கேள்வி கேட்டுறாங்க. 1 இல்ல 2 கேள்வி கேட்டுறாங்க. ஞானபீட விருதுல எப்பயாச்சும் ஒரு கேள்வி வருது. என்ன கேள்வி கேட்கலாம், ஞானபீட விருது வாங்கின தமிழர்கள் 2 பேர், அகிலன் சித்திரப்பாவைக்கு வாங்கியிருப்பாரு, அதுக்கப்புறம் ஜெயகாந்தன் வாங்கியிருப்பாரு. ஸோ அவங்க 2 பேர் மட்டும்தான் வாங்கியிருக்காங்க. இருந்தாலும் நான் இது வரைக்கும் யார் யார் வாங்கினாங்களோ எல்லாத்தையுமே எடுத்து கொடுத்துட்டேன். ஒரு கரண்ட் பேஸ் கொஸ்டினாவும் வச்சுக்கோங்க. பிளஸ் வந்து சிறப்பு தமிழ் ஒரு இடத்துல இந்த கண்டென்ட் கொடுத்துருக்காங்க. சங்கர குரூப் அப்படிங்கிறதான் முதல்ல ஞானபீட விருது வாங்கினவர். அதே மாதிரி முதல்ல ஞானபீட விருது வாங்கின பெண் யாருன்னு கேட்டிருக்காங்க, ஆஷா பூர்ணா தேவி. ஸோ இந்த கண்டென்ட் எல்லாமே இருக்கு. இதுக்கு மேல இருக்க அகிலன் இருக்காரா, இவர் தான் வந்து தமிழர். அதாவது ஞானபீட விருது வாங்கின 2 தமிழன், அகிலன் ஒருத்தர், ஜெயகாந்தன் ஒருத்தர் வருவாரு. இது இல்லாம 2 கேள்வி என்ன சொல்லியிருக்கேன், முதல்ல யாரு வாங்கினா முதல் பெண் யாரு, ஸ்கூல் புக்ல இருக்கு. அது இல்லாத போக கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடா இப்போ வரைக்கும் வந்தவங்க எல்லாத்தோடதையும் அப்டேட் பண்ணியாச்சு. ஸோ 2024 வரைக்கும் யார் வாங்கியிருக்காங்கிறத அப்டேட் பண்ணியாச்சு. அடுத்து சாகித்ய அகாடமி. இந்த சாகித்ய அகாடமி வந்து கண்டிப்பா 1 இல்ல 2 கேள்வி கேட்டே இருக்காங்க. 1954 பிளான் பண்ணி 55 கொடுக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ இப்போ வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ அது எல்லாமே அப்டேட்ல இருக்கும், மனப்பாடம் பண்ணிக்கோங்க. ஸோ அது என்னென்ன அப்படிங்கிறதும் இங்க கொடுத்துருப்போம். ஸோ இதுல முக்கியமானது இப்போ 2024 வெங்கடாசலபதி திருநெல்வேலி எழுச்சியும் வஉசியும் அப்படிங்கிற ஒரு ஆய்வு நூலுக்காக சாகித்ய விருது வாங்கியிருக்காருன்னு கொடுத்துருக்கேன். இதுல ஒண்ணு மட்டும் அப்டேட் பண்ணல. என்ன அப்படின்னா இதே 2024 இன்னொருத்தவங்க சாகித்ய விருது வாங்கியிருக்காங்க, ஆனா மொழிபெயர்ப்புக்காக வாங்கியிருக்காங்க. சரியா, எனது ஆண்கள் அப்படிங்கிற ஒரு மலையாள நூலை தமிழ்ல மொழிபெயர்ப்புக்காக வாங்கியிருக்காங்க. அவங்க யாரு அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. 2024 மொழிபெயர்ப்புக்காக சாகித்ய விருது வாங்கினவங்க யாருன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ அடுத்து திருக்குறள். ஸோ இது எல்லாமே தமிழ்மணி சார் பேசியிருந்திருப்பாரு. திருக்குறள் எல்லாமே உங்களுக்கு பேசியிருப்பாரு. ஸோ புக்கு வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். அது இல்லாம இன்னொன்று என்ன பண்ணிருப்பேன்னா புக்கோட கடைசியில இலக்கண நூலாசிரியர் சொல்லிட்டு ஒரு 2 டேபிள் போட்டு ஆட் பண்ணியிருப்பேன்.
அதுல தொல்காப்பியத்தை பத்தி என்ன சிறப்பு இருக்குன்னு ஒரு 4 பாயிண்ட் அந்த மாதிரி கொடுத்துருப்பேன். அதை பாத்தீங்கன்னாலே இந்த கேள்வி ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ இதுக்கு என்னன்னா என்ன கேள்வி, தொல்காப்பியம் எத்தனை அதிகாரங்களையும் இயல்களையும் கொண்டது? ரொம்ப ரொம்ப ஈஸியான கேள்வி. தொல்காப்பியம் ஒரு இலக்கண நூல், முதல்ல அது தெரியணும். இலக்கணத்துல தமிழ் இலக்கணம் எத்தனை வேப்புன்னு சொல்லி கேட்டா 5ன்னு சொல்லுவீங்க. எழுத்து, சொல்லு, பொருள், யாப்பு, அணின்னு 5 சொல்லுவோம். இந்த 5ல எழுத்து, சொல்லு, பொருள் இந்த 3க்கு மட்டும்தான் அதிகாரம் சொல்லியிருக்கும் தொல்காப்பியம். 5க்குமே அதிகாரம் சொல்லல. ஸோ அப்போ 3க்கு சொல்லியிருக்கு. அந்த 3க்கும் ஒவ்வொன்றுக்கும் 9 இயல்கள் வீதம். அப்ப 3 9 27 இயல்கள், இவ்வளவுதான். ஸோ மொத்தம் 5 இலக்கணம் இருக்கு. ஆனா 3க்கு மட்டும்தான் தொல்காப்பிய அதிகாரம் சொல்லியிருக்கிறாரு, மீத 2க்கு சொல்லல. அந்த சொன்ன அதிகாரத்துக்கு 1க்கு 9 9ன்னு போட்டா 27 இயல்கள் வந்துடும். இது எஸ்ஐ எக்ஸாம்ல இதை 2 கேள்வியா கேட்டிருந்தாங்க. தொல்காப்பியத்தின் அதிகார வைப்பு முறையை கூறுகன்னு சொல்லி எழுத்து, சொல், பொருள் இந்த மாதிரி ஒரு கேள்வியும், அடுத்த கேள்வியே அது எத்தனை இயல்களை கொண்டதுன்னு கேட்டிருந்தாங்க, 27. ஸோ இது இல்லாம பாத்தீங்கன்னா தொல்காப்பியத்துல இந்த பாடல் வரி உங்களுக்கு நல்லாவே தெரியும். வடவேங்கடம் தென்குமரி ஆயிடி தமிழ் கூறும் நல்லுலகம்ங்கிறது அடிக்கடி கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ இலக்கணத்துல இருந்து தொல்காப்பிய நூல்ல இருந்து ஒரு கேள்வி 2 கேள்வி வந்திருக்கு. இது மேலேயே பார்த்தோம், அந்த டேபிள் பார்த்தோம். உரிபொருள், கருப்பொருள் அதெல்லாம் பார்த்தோம். அதே மாதிரி நிலம் அப்படிங்கிறத, ஐவகை திணைங்கிறத, மருதம், நெய்தல், பாலை, முல்லை இதோட தெய்வத்தை கேட்டிருக்காங்க. நான் என்ன சொன்னேன், குறிஞ்சினா மலை மேல முருகன் இருப்பான், அதனால முருகன் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சிருப்போம். மருதம் அப்படிங்கிறது மருதத்தோட நிலத்தை சொன்னீங்க அப்படின்னா வயலும் வயல் சார்ந்த பகுதியும். ஸோ வயல்ல இந்திரத்தை வச்சு உழவு தொழில் செய்வோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அப்ப ஏக்கு 2 அதை போட்டீங்கன்னா ஆன்சர் என்ன, 2 1 4 3. ஸோ அப்போ 1 மட்டும் தெரிஞ்சாலே ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ பொதுத்தமிழ் படிக்கிறவங்களுக்கு இது ரொம்ப ஈஸியான கேள்வியா இருக்கும். குரூப் 1 குரூப் 2 அப்படின்னு பாக்குறவங்களுக்கு, பொதுத்தமிழ் படிக்காதவங்களுக்கு இது பெரிய கஷ்டமான கேள்வியா இருக்குங்கிறதுனால இந்த மாதிரி வச்சிருக்காங்க. ஸோ மருதத்தோட ஒரே ஒரு தெய்வம் தெரிஞ்சாலே ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். இதுல இன்னொன்னு என்னன்னா, ரீசெண்டா நடந்த எக்ஸாம்ல மருதம் இந்திரன்னு சொல்லலாம், மருத வேந்தன்னு சொல்லலாம் சொல்லியிருக்காங்க. இது முக்கியமானது. இதே மாதிரி ஒரு பொறுத்துக்களை இந்திரன் கொடுக்காம மருதம் வேந்தன் இருக்கு, ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப நெய்தலுக்கு யாரு, நெய்தலுக்கு வர்ணன் வராரு. மழை வேணும், நெய்தல்னா கடல். ஸோ அப்ப கடல்ல தண்ணி இருக்கும், தண்ணி வேணும் அப்படின்னா வர்ண பகவான வேண்டும் ஞாபகம் வச்சுக்கலாம். பாலை அப்படின்னா பாலைக்கு போனா காளி ஆயிரும் ஞாபகம் வச்சிருப்போம். கொற்றவை இன்னொரு பேரு காளின்னு இருக்கும் தெய்வத்துக்கு. முல்லைன்னா என்ன, காடும் காடு சார்ந்த பகுதியும், காட்டுல மாயமா மறைஞ்சிரும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். மாயோன்னா யாரு, திருமாலுக்கு இன்னொரு பேர் தான் மாயம். சொல்ல ரொம்ப ஈஸியான கேள்விதான். முன்னாடி சொன்னா கபாடபுரம் கடலால் மூழ்கடிக்கப்பட்ட போது ஆட்சி செய்த பாண்டிய மன்னன் யாரு, இவர் தான் முடத்திருமாறன் அப்படின்னு. ஃபர்ஸ்ட் யாரு முதல் சங்கத்துல அப்படின்னா காய்ச்சன வழி முதல் கடுங்கோன் வரையும் வரும். அடுத்து கடுங்கோன்ல இருந்து முடத்திருமாறன் வரும். இந்த மாதிரி அதை அந்த டேபிளை வச்சு படிச்சீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். சங்கம் என்ற சொல் எதை குறிக்கிறது, தமிழ் கவிஞர்கள் அவை. நம்ம இதெல்லாம் பார்க்கவே மாட்டோம், படிச்சுட்டு போவோம். ஆனா பேசிக்கா கேள்வி கேட்டுருவாங்க. இது ரொம்ப முக்கியம். கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சிரை தும்பி என தொடங்கும் குறுந்தொகை பாடல். ஃபர்ஸ்ட் இந்த வரி குறுந்தொகையில தான் வந்திருக்குன்னு தெரிஞ்சிருக்கணும். இது எங்க மேற்கோளாக காமிச்சிருப்பா அப்படின்னா திருவிளையாடல் புராணத்துல சிவபெருமான் மேற்கோளாக காமிச்சிருப்பாருங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த பாட்டு எங்க வந்தது, குறுந்தொகை தான். இதோட அடுத்த வரி என்ன அப்படின்னா காமம் செப்பாது கண்டது மொழிமோ. இந்த கண்டென்ட் எல்லாமே குறுந்தொகை போய் நீங்க படிச்சீங்கன்னா யூனிட் 6ல மொத்தமாவே கொடுத்துருப்பேன். ஸோ எதுவுமே மிஸ் ஆகாது. இதுக்கு ஆன்சர் என்ன, காமம் செப்பாது கண்டது மொழிமோ. அடுத்து முன்னாடி மருதம், நெய்தல், குறிஞ்சி, பாலை தெய்வத்தை கேட்டிருந்தாங்க. இங்க ஆசிரியர். ஸோ இதுல ஐங்குறு நூற்றுல தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் என்ன வரும், பாலைக்கு பெருங்கடுங்கோ வராது. அடுத்து கலித்தொகையிலிருந்து ஒரு கேள்வி, ஆற்றுதல் என்பது ஒன்றளந்தவருக்கு உதவுதல். இதுவும் கலித்தொகையில உங்க ஸ்கூல் புக்ல பழைய புக்ல இருக்கிற ஒரு பாட்டு தான். ஒரு 10 லைன் இருக்கும், அதையும் எடுத்து வச்சாச்சு. இந்த புக்கை நல்லா தரமா படிச்சிட்டீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் கொஸ்டினும் அதே மாதிரி புக்கு முடிஞ்சதுமே வெறும் கண்டென்ட் மட்டும் இல்லாம இப்போ தொல்லியல் ஆய்வுகள்னு ஒரு டாபிக் முடிச்சிருக்கோம் அப்படின்னா அந்த தொல்லியல் சம்பந்தமா எத்தனை கேள்வி கேட்டிருக்காங்களோ அதுல ஒரு 20 30 கேள்வியோ ப்ராக்டிஸ்க்காகவும் வச்சிருக்கோம். அப்ப நீங்க ஒரு டாபிக் படிக்கிறீங்க, ஒரு 20 இல்ல 30 கொஸ்டின் இருக்கு, ப்ராக்டிஸும் பண்ணி பார்த்துக்கலாம். அடுத்து நெடுந்தொகைன்னு அழைக்கப்படுவது எதுனா அகநானூறு. இதெல்லாம் ஈஸியா தெரியும் உங்களுக்கு. அடுத்த கேள்வி பாருங்க, இது ரொம்ப முக்கியமானது. ஸோ இதோட வேற்றுமை தெரிந்த நாற்பாலும் கீழ்ப்பால் ஒருவன் கற்பின். இந்த லைன் எதுனா உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச பாட்டு தான். குற்றுளி உதவியும் உருபொருள் கொடுத்தும் பிற்ற நிலை முடியாது கற்றல் நன்றின்னு ஒரு பாட்டு பார்த்துருப்பீங்களா? ஸோ அந்த பாட்டோட கடைசி வரி தான் இது. ஸோ கல்வி எப்படி கற்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பாட்டா பாடி வச்சிருப்பாங்க, அதை உடச்சு கொடுத்து கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ இதுல பிறப்பினால் வரும் சிறப்பினும் கல்வி அறிவினால் எதுவும் சிறப்பு, இதை பெருமைங்கிறாங்க. ஸோ முன்னாடி மூத்தவனா பிறந்துட்டாங்கிறதுக்காக அவனுக்கு மரியாதை கொடுப்பாங்களா, அப்படிலாம் கிடையாது. எவன் நல்லா படிச்சானோ அவனுக்கு தான் மரியாதை இருக்குங்கிறத சொல்றதா தான் இருக்கும். ஸோ அதோட அடுத்த லைனை
இங்க கேள்வி கேட்டிருக்காங்க. உற்றொழி உதவியும் உருபொருள் கொடுத்தும், இது எதை சொல்லுது? கல்வி தான் சொல்லுது. இது எல்லாமே புறநானூறுல கொடுத்திருப்பேன். இரும்பு கடலை என அழைக்கப்படும் நூல் எது அப்படின்னா பதிற்று பத்து. அடுத்து பதிற்று பத்தில் சிறப்பிக்கப்படும் மன்னர்கள் முன்னாடியே சொன்னேன், 10 சேர மன்னர்களை பத்தி பாடுறதுதான். கேள்வி ரொம்ப எளிமையா தான் இருக்கும். பிளஸ் 1-2 கேள்வி வந்து கொஞ்சம் டெப்தா இருக்கிற மாதிரி இருக்கும் நமக்கு. அதை தான் டிகிரி புக்ல இருந்தது, அதையும் எடுத்து இங்க வச்சாச்சு. பொருட்களவை, இது பரிபாடல். இது பாருங்க, நெடுநல் வாடை அகமாபுரமா என்ற விவாதத்திற்கு காரணமான மலர் எதுன்னு சொல்லியிருந்தோமா? என்ன? வேம்பு. ஏன்னா இந்த நெடுநல் வாடையில ஒரு பாட்டு பாடியிருப்பாரு. ஆசிரியர் யாரு? நக்கீரர். இது அகநூல்னு அவர் சொல்லிடுவாரு. ஆனா அகநூல்னா தலைவன் தலைவி யாரோட பெயரையும் குறிப்பிட்டு சொல்லக்கூடாதுங்கிறது தொல்காப்பியரை சொல்லி வச்சிருக்கிறாரு. ஸோ அது ரொம்ப முக்கியமான ஒண்ணு. அப்ப இதுல என்ன வந்துருச்சு அப்படின்னா, வேம்புதலை யாத்தன் நோன்கால் எக்கம்னு ஒரு லைனை கொடுத்து பாடிட்டாரு. அப்ப வேம்புங்கிறது பாண்டிய மன்னனுக்குரியதுல, நீ ஒரு பாண்டிய மன்னனை பேர் சொல்லி பாடிட்ட, இது எப்படி அகநூல் ஆகும்? இது புறநூல் தானே ஒரு சண்டை வந்துருச்சு. ஸோ அதுதான் என்ன சொல்லிட்டாங்க, நெடுநல் வாடை அகமா புறமா என்ற விவாதத்திற்கு காரணமான மலர் எதுன்னு கேட்டாங்க. இந்த வேப்பம்பூ தான். முன்னாடி ஒரு டேபிள் பார்த்தோமா, சேர மன்னருக்கு என்ன மாலை, சோழருக்கு என்ன, அதுக்கப்புறம் பாண்டியருக்குன்னு சொல்லி ஒரு டேபிள் பார்த்தோம். அதை பார்த்தீங்கனாலே இது புரியும். அடுத்து நான் முன்னாடி சொன்னதான் 10 பாட்டு நூலோட பக்கத்திலே பிராக்கெட் போட்டு நான் கொடுத்துருந்தேன். அடி எவ்வளவு, பாடல் அடிகள் எத்தனை அப்படின்னு. அதை தான் இங்க கேள்வி கேட்டிருக்காங்க. இதுலயும் இன்னும் நல்லா டெப்தா நீங்க போய் படிக்கும்போது தெரியும். ஆற்றுப்படை நூல் எத்தனை, ஆற்றுப்படை நூல்ல பெருசு எது, ஆற்றுப்படை நூல்ல சிறுசு எது, மொத்தமா 10 பாட்டுல எது பெருசு, 10 பாட்டுல சிறுசுன்னு ஒரு 4 கேள்வி அதை சொல்லலாம். ஸோ அதெல்லாமே புக்ல தெளிவா கொடுத்துருப்பேன். இதோ அடுத்த கேள்வி, 700 வரிகளுக்கு மேல் கொண்ட பாடலான மதுரை காஞ்சி என்ற நூலை எழுதியவர் யார்? மதுரை காஞ்சியோட ஆசிரியர் மாங்குடி மருதனார். ஈஸியான கேள்விதான். மொத்தம் 700 வரைக்கும் மேலன்னு சொல்லிக்கிறாங்க. 782 வரும். ஸோ இதுதான் 10 பாட்டிலேயே அளவில் பெரியது. அடுத்து, கற்றறிந்த சான்றோர்களின் தலைவராக புறநானூறு யாரை குறிப்பிடுகிறது அப்படின்னா மாங்குடி மருதனார். ஸோ ஒரு சில கண்டென்ட்லாம் வந்து நமக்கு புக்கில் எங்கே இல்லைனாலும் அதை ப்ரீவியஸ் கொஸ்டினா உள்ள அங்கே வச்சிருக்கோம். அதனால பார்த்துக்குங்க. நெஞ்சாற்றுப்படை என்னும் வேறு பேர் கொண்ட 10 பாட்டு நூல் எது அப்படின்னா முல்லைப்பாட்டு. ஸோ இவ்வளவுதான். ஸோ கேள்விகள் வந்து இவ்வளவுதான் கேட்குறாங்க. இது எல்லா கண்டென்ட்டுமே அந்த யூனிட் 6 புக்கில் அடக்கியாச்சு. முடிஞ்ச அளவுக்கு ஒரு 90% எல்லாத்தையும் கவர் பண்ணி அதில் கொடுத்துருக்கேன். அதனால அந்த யூனிட் 6 புக்கை கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. ஸோ அந்த புக்கு சம்மந்தமாக ஏதாவது டீட்டெயில் எப்படி கலெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத ஆஃபீஸ் நம்பர் கீழே இருக்கும். ஸோ அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.